நான் உனக்கு எல்லாமே சொல்லித் தருவேன். நான் உனக்கு எல்லாமே சொல்லித் தருவேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ வில் டீச் யூ எவ்ரிதிங். ஐ வில் டீச் யூ எவ்ரிதிங். ஐ வில் டீச் அப்படின்னா நான் சொல்லித் தருவேன். டீச் அப்படின்னா சொல்லித் தருது. ஸோ ஐ வில் டீச் அப்படின்னா நான் சொல்லித் தருவேன். யூ அப்படின்னா உனக்கு, நான் உனக்கு சொல்லித் தருவேன். எவ்ரிதிங் அப்படின்னா எல்லாமே, நான் உனக்கு எல்லாமே சொல்லித் தருவேன். ஐ வில் டீச் யூ எவ்ரிதிங். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவன் என்ன வச்சிருக்கான்னு அவகிட்ட காமிப்பான். அவன் என்ன வச்சிருக்கான்னு அவகிட்ட காமிப்பான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He will show her what he has. He will show her what he has. He will show her அப்படின்னா he will show அப்படின்னா அவன் காமிப்பான். show அப்படின்னா காமிக்கிறது. ஸோ he will show அப்படின்னா அவன் காமிப்பான். her அப்படின்னா அவள்கிட்ட, அவளுக்கு, அவன் அவளுக்கு காமிப்பான். என்ன காமிப்பான்? what he has. அவன் என்ன வச்சிருக்கான்னு அவகிட்ட அவன் காமிப்பான். he will show her what he has. ஓகேவா? The one more question is, என்கிட்ட பிரச்சனை பண்ணணும்னு முயற்சி பண்ணாத. என்கிட்ட பிரச்சனை பண்ணணும்னு முயற்சி பண்ணாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Don't try to mess with me. Don't try to mess with me. Don't try அப்படின்னா முயற்சி பண்ணாத. Try அப்படின்னா முயற்சி பண்ணுறது. ஸோ don't try அப்படின்னா முயற்சி பண்ணாத. To mess with me. To mess அப்படின்னா பிரச்சனை பண்ணுறது. With me என்கிட்ட பிரச்சனை பண்ணணும்னு முயற்சி பண்ணாத. Don't try to mess with me. ஓகேவா? இப்போது இன்றைக்கான சென்டென்சஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், அவங்க நமக்கு ஒத்துழைப்பு தரமாட்டாங்க. அவங்க நமக்கு ஒத்துழைப்பு தரமாட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். They will not cooperate with us. They will not cooperate with us. They will not cooperate அப்படின்னா அவங்க ஒத்துழைப்பு தரமாட்டாங்க. with us நமக்கு, அவங்க நமக்கு ஒத்துழைப்பு தரமாட்டாங்க. கோஆப்ரேட் அப்படின்னா ஒத்துழைச்சு நடந்துக்கிறது. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? அது சிகப்பு கலராக இருந்துச்சு. அது சிகப்பாக இருந்துச்சு. அது சிகப்பு கலராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? It was red in color. It was red in color. It was red அப்படின்னா அது சிகப்பாக இருந்துச்சு. in color அப்படின்னா சிகப்பு நிறமாக, அது சிகப்பு நிறமாக இருந்துச்சு. It was red in color. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இவ அங்கே உட்கார்ந்துருந்தா. இவ அங்கே உட்கார்ந்துருந்தா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். She was sitting there. She was sitting there. She was sitting அப்படின்னா அவள் உட்காந்துருந்தா. இவ உட்காந்துருந்தா, அவள் உட்காந்துருந்தா, ரெண்டுக்குமே ஷீ தான். ஓகேவா? She was sitting there அப்படின்னா அங்கே, இவ அங்கே உட்காந்துருந்தா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் அவனை முன்னாடி பார்த்துருக்கேன். நான் இவனை முன்னாடி பார்த்துருக்கேன். நான் அவனை முன்னாடி பார்த்துருக்கேன். நான் இதுக்கு முன்னாடி அவனை எங்கேயோ பார்த்துருக்கேன் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I have seen him before. I have seen him before. I have seen him அப்படின்னு நான் அவனை பார்த்துருக்கேன். ஸோ பார்த்து இருக்கிறேன், அதுக்கு I have seen. ஸோ இந்த மாதிரி பார்த்துருக்கேன், எழுதியிருக்கேன் இதெல்லாம் வந்துச்சுன்னா அது வந்து வேர்போட தேர்ட் ஃபார்மில் இருக்கணும். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். ஓகேவா? ஸோ have ப்ளஸ் தேர்ட் ஃபார்ம். I have seen him before. நான் அவனை முன்னாடி பார்த்துருக்கேன். ஓகேவா? ஸோ இதுவே நீ அவனை முன்னாடி பார்த்துருக்கியா, நீ அவனை முன்னாடி பார்த்துருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலான்னு எல்லோரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இதை வீணடிக்காத. இதை வீணாக்காத. இதை வீணடிக்காத அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் வேஸ்ட் இட். டோன்ட் வேஸ்ட் இட். வேஸ்ட் அப்படின்னா வீணாக்குறது. ஸோ டோன்ட் வேஸ்ட் அப்படின்னா வீணாக்காத. இட் இதை வீணாக்காத. டோன்ட் வேஸ்ட் இட். ஓகேவா? ஸோ இதுவே சாப்பாடை வீணடிக்காத, சாப்பாடை வீணாக்காத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் வேஸ்ட் த ஃபுட். டோன்ட் வேஸ்ட் த ஃபுட். டோன்ட் வேஸ்ட் த ஃபுட் அப்படின்னா சாப்பாடை வீணாக்காத. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் உன்னை கூப்பிடுவேன். நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் உன்னை கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I'll call you in a while. I'll call you in a while. I'll call you அப்படின்னா நான் உன்னை கூப்பிடுவேன். கால் அப்படின்னா கூப்பிடுறது.
ஸோ ஐ வில் கால் நான் கூப்பிடுவேன். ஐ வில் கால் யூ அப்படின்னா நான் ஒன்றை கூப்பிடுவேன். இன் அ வைல் அப்படின்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில், நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஒன்றை கூப்பிடுவேன். ஐ வில் கால் யூ இன் அ வைல். ஸோ இதுவே கொஞ்ச நேரத்தில் அவன் ஒன்றை கூப்பிடுவான், கொஞ்ச நேரத்தில் அவன் ஒன்றை கூப்பிடுவான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He will call you in a while. He will call you in a while. He will call you அப்படின்னா அவன் ஒன்றை கூப்பிடுவான். in a while இன்னும் கொஞ்ச நேரத்தில், இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவன் ஒன்றை கூப்பிடுவான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் என் மனசை மாற்றிக்கிட்டேன், நான் என் மனசை மாற்றிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I changed my mind. I changed my mind. I changed நான் மாற்றிக்கிட்டேன். my mind என்னோட மனசை, நான் என் மனசை மாற்றிக்கிட்டேன். I changed my mind. ஓகேவா? ஸோ இதுவே நான் என் மனசை மாற்றிக்குவேன், நான் என் மனசை மாற்றிக்குவேன் அப்படின்னு சொல்லணும்னா ஐ வில் சேஞ்ச் மை மைண்ட். ஐ வில் சேஞ்ச் மை மைண்ட் அப்படின்னா நான் என் மனசை மாற்றிக்குவேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவன் எப்போதும் தனியாகவே இருக்கான், அவன் எப்போதும் தனியாகவே இருக்கான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He is always alone. He is always alone. He is alone அப்படின்னா அவன் தனியாக இருக்கான். He is always alone அப்படின்னா அவன் எப்போதும் தனியாக இருக்கான். alone அப்படின்னா தனியாக இருக்கிறது. ஸோ இஸ் ஆல்வேஸ் alone அப்படின்னா அவன் எப்போதும் தனியாக இருக்கான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவன் தனியாக இருக்கிறதுக்கு ஆசைப்படுறான், அவன் தனியாக இருக்கிறதுக்கு ஆசைப்படுறான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He wants to be alone. He wants to be alone. He wants அவன் ஆசைப்படுறான், அவன் விரும்புகிறான். to be alone தனியாக இருக்கிறதுக்கு, அவன் தனியாக இருக்கிறதுக்கு ஆசைப்படுறான். He wants to be alone. ஓகேவா? இதுவே நான் தனியாக இருக்க ஆசைப்பட்டேன், நான் தனியாக இருக்கிறதுக்கு ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு எல்லோரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவனை வர சொல்லு, அவனை வர சொல்லு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? ஆஸ்க் him to come. ஆஸ்க் him to come. ஆஸ்க் him அப்படின்னா அவன்கிட்ட சொல்லு, அவன்கிட்ட கேட்டுக்க. டு கம் வர சொல்லி, அவன்கிட்ட வர சொல்லி கேட்டுக்க. ஆஸ்க் him to come. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அதெல்லாம் என்ன, அதெல்லாம் என்ன, அதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? வாட் ஆர் தோஸ். வாட் ஆர் தோஸ் அப்படின்னா அதெல்லாம் என்ன. வாட் ஆர் தோஸ். ஓகேவா? ஸோ இதுவே அவங்கெல்லாம் யார், அவங்கெல்லாம் யார் அப்படின்னு சொல்லி கேட்கணும். ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? ஹூ ஆர் தே. ஹூ ஆர் தே. தே அப்படின்னா அவங்க. ஹூ ஆர் தே அப்படின்னா அவங்க யார். ஹூ ஆர் தே அவங்கெல்லாம் யார். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ இவனை என்னன்னு கூப்பிடுவ, நீ இவனை என்ன சொல்லி கூப்பிடுவ, நீ இவனை எப்படி கூப்பிடுவ அப்படிலாம் சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? வாட் வில் யூ கால் ஹிம். வாட் வில் யூ கால் ஹிம் அப்படின்னா நீ அவனை என்ன சொல்லி கூப்பிடுவ. வாட் வில் யூ கால் ஹிம். வாட் வில் யூ கால் அப்படின்னா நீ என்னன்னு கூப்பிடுவ. ஹிம் அவனை, நீ அவனை என்னன்னு கூப்பிடுவ. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவன் தேவையில்லாத பிரச்சனை பண்ணுறான், அவன் தேவையில்லாத பிரச்சனை பண்ணுறான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He is making unwanted problems. He is making unwanted problems. He is making அப்படின்னா அவன் பண்ணுறான். என்னது? unwanted problems அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனை. அவன் தேவையில்லாத பிரச்சனைலாம் பண்ணிகிட்ருக்கான். He is making unwanted problems. ஓகேவா? ஸோ இதுவே இவன் எப்போதும் தேவையில்லாத பிரச்சனை தான் பண்ணுவான், இவன் எப்பயுமே தேவையில்லாத பிரச்சனை தான் பண்ணுவான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He makes unwanted problems. He makes unwanted problems. He makes அப்படின்னா அவன் எப்போதும் பண்ணுவான். ஸோ ரெகுலராக ஒரு விஷயம் நடக்குது, அதை சொல்லும்போது நம்ம சிம்பிள் ப்ரெசண்ட்டில் தான் சொல்லணும். He makes unwanted problems அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனை, அவன் தேவையில்லாத பிரச்சனை பண்ணுவான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உன்னோட கோபத்துக்கான காரணம் என்ன, நீ ஏன் கோவப்படுற, உன்னோட கோபத்துக்கான காரணம் என்ன அப்படின்லாம் சொல்லி கேட்போம் இல்லையா?
ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? வாட் இஸ் த ரீசன் ஃபார் யோர் ஆங்கர்? வாட் இஸ் த ரீசன் ஃபார் யோர் ஆங்கர்? வாட் இஸ் த ரீசன் அப்படின்னா காரணம் என்ன? ரீசன் அப்படின்னா காரணம். ஸோ காரணம் என்ன? எதுக்கு? உன்னோட கோபத்திற்கு. ஃபார் யோர் ஆங்கர். ஆங்கர் அப்படின்னா கோபம். உன்னோட கோபத்துக்கான காரணம் என்ன? வாட் இஸ் த ரீசன் ஃபார் யோர் ஆங்கர்? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இதில் பேசுகிறதுக்கு என்ன இருக்குது? இதில் பேசுகிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? வாட் இஸ் தேர் டு ஸ்பீக்? வாட் இஸ் தேர் டு ஸ்பீக்? வாட் இஸ் தேர்? இங்கே என்ன இருக்குது? டு ஸ்பீக் பேசுகிறதுக்கு என்ன இருக்குது? வாட் இஸ் தேர் டு ஸ்பீக்? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவன் தப்பை ஒத்துக்கவே மாட்டான். அவன் தப்பை ஒத்துக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He never accepts his mistakes. He never accepts his mistakes. He never accepts அப்படின்னா அவன் ஒத்துக்கவே மாட்டான். His mistakes அவனோட தப்பை அவன் ஒத்துக்கவே மாட்டான். He never accepts his mistakes. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவங்க பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? They are having conversation. Conversation அப்படின்னா பேசுறது. ஸோ they are having conversation அப்படின்னா அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். உனக்கு தெரிஞ்சா நீ பண்ணு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? If you know, do it. If you know உனக்கு தெரிஞ்சா do it நீ பண்ணு. உனக்கு தெரிஞ்சா நீ பண்ணு. If you know, do it. ஓகேவா? ஸோ இதுவே உனக்கு தெரியலனா நீ பண்ணாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? If you don't know, don't do it. If you don't know அப்படின்னா உனக்கு தெரியலனா don't do it நீ பண்ணாத. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். உனக்கு தெரிஞ்சா நீ பண்ணுவ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு எல்லாரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? நீ அவனை முன்னாடி பார்த்துருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Have you seen him before? நீ அவனை பார்த்துருக்கியா? ஸோ இங்கே ஏன் have seen வந்திருக்கு அப்படின்னா பார்த்து இருக்கியா அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இது வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். ஓகேவா? ஸோ அதனால் இது வேர்போட தேர்ட் ஃபார்மில் இருக்குது. ஹாவ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஓகேவா? ஸோ ஹாவ் பீன். ஹாவ் யூ சீன் ஹிம்? சியோட தேர்ட் ஃபார்ம் சீன். ஓகேவா? ஸோ ஹாவ் யூ சீன் ஹிம்? நீ அவனை பார்த்துருக்கியா? பிஃபோர் நீ அவனை முன்னாடி பார்த்துருக்கியா? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னா, நான் தனியாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதான் சென்டென்ஸ். அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I wanted to be alone அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன். டு பி அலோன் தனியாக இருக்கிறதுக்கு ஆசைப்பட்டேன். I wanted to be alone. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். உனக்கு தெரிஞ்சா நீ பண்ணுவ. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You will do if you know. You will do அப்படின்னா நீ பண்ணுவ. ஃப்யூச்சரில் you will do அதான் will யூஸ் பண்ணியிருக்கோம். You will do. உனக்கு தெரிந்தால் if you know உனக்கு தெரிஞ்சா know அப்படின்னா தெரிந்தால் இந்த ஆல் வந்திருக்கு இல்லையா? ஸோ அதான் if you know you will do. ஓகேவா? இப்போது இன்னைக்கான சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் சீக்கிரம் எழுந்துரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? wake up early அப்படின்னா எழுந்துரு. early அப்படின்னா சீக்கிரம். wake up early அப்படின்னா சீக்கிரம் எழுந்துரு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் அழாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? don't cry அழுறதை நிறுத்து அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் ஸ்டாப் crying. ஸ்டாப் அப்படின்னா நிறுத்து. crying அப்படின்னா அழுறத.
ஸோ அலறதை நிறுத்து, ஸ்டாப் க்ரையிங். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பார்க்குற சென்டென்சஸ் எல்லாமே நம்ம சின்ன பிள்ளைங்கள்ட்ட குழந்தைங்கள்ட்ட பேசக்கூடிய சென்டென்சஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். போய் விளையாடு, போய் விளையாடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கோ அண்ட் ப்ளே, கோ அண்ட் ப்ளே, கோ அண்ட் ப்ளே அப்படின்னா போய் விளையாடு, கோ அப்படின்னா போ, ப்ளே அப்படின்னா விளையாடு, போய் விளையாடு, கோ அண்ட் ப்ளே. ஓகேவா? ஸோ இதுவே போய் தூங்கு, போய் தூங்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு எல்லோரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். சாக்லேட் சாப்பிடாத, சாக்லேட் சாப்பிடாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் ஈட் சாக்லேட்ஸ், டோன்ட் ஈட் சாக்லேட்ஸ், டோன்ட் ஈட், ஈட் அப்படின்னா சாப்பிட்றது. ஸோ டோன்ட் ஈட் அப்படின்னா சாப்பிடாத, சாக்லேட்ஸ் அப்படின்னா மிட்டாய், சாக்லேட் மிட்டாய் சாப்பிடாத, டோன்ட் ஈட் சாக்லேட்ஸ். ஓகேவா? சாக்லேட் சாப்பிட்டா பல்லு வீணாக போயிடும், சாக்லேட் சாப்பிட்டா உன் பல்லு வீணாக போயிடும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஈட்டிங் சாக்லேட்ஸ் டேமேஜஸ் யோர் டீத், ஈட்டிங் சாக்லேட்ஸ் டேமேஜஸ் யோர் டீத், ஈட்டிங் சாக்லேட்ஸ் அப்படின்னா மிட்டாய் சாப்பிட்றது உன் பல்ல வீணாக்கிடும், டேமேஜஸ் அப்படின்னா வீணாக்கிடும், யோர் டீத் உன்னோட பல்ல, மிட்டாய் சாப்பிட்றது உன் பல்ல வீணாக்கிடும், ஈட்டிங் சாக்லேட்ஸ் டேமேஜஸ் யோர் டீத். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு ஃபேக்ட், ஒரு ஃபேக்ட்டை சொல்கிறோம். ஸோ அதனால் இங்கே நம்ம சிம்பிள் ப்ரெசண்ட்டில் சொல்லியிருக்கோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். பல் விளக்கு, பல்லு விளக்கு மார்னிங் சொல்லுவோம் இல்லையா? போய் பல்லு விளக்கு அப்படின்னு. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ப்ரஷ் யோர் டீத், ப்ரஷ் யோர் டீத், ப்ரஷ் அப்படின்னா விளக்கு, யோர் டீத் அப்படின்னா பல்லு, பல்லு விளக்கு, ப்ரஷ் யோர் டீத். ஓகேவா? ஸோ இதுவே தினமும் பல்லு விளக்கு, டெய்லியும் பல்லு விளக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ப்ரஷ் யோர் டீத் டெய்லி, ப்ரஷ் யோர் டீத் டெய்லி, ப்ரஷ் யோர் டீத் அப்படின்னா பல்லு விளக்கு, டெய்லி அப்படின்னா தினமும். ஸோ டெய்லியும் பல்லு விளக்கு, தினமும் பல்லு விளக்கு, ப்ரஷ் யோர் டீத் டெய்லி. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபோனில் வீடியோ பார்க்காத, ஃபோனில் வீடியோ பார்க்காத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் வாட்ச் வீடியோஸ் ஆன் மொபைல், டோன்ட் வாட்ச் வீடியோஸ் ஆன் மொபைல், டோன்ட் வாட்ச் வீடியோஸ் அப்படின்னா வீடியோ பார்க்காத. ஸோ இங்கே பார்க்குறதுக்கு சி தானே வரும், இங்கே நம்ம வாட்ச் கொடுத்துருக்கோம் அப்படின்னா. ஸோ டிவி பார்க்குறது இதுக்கெலாம் வந்து வாட்ச் தான் சொல்லுவோம். ஓகேவா? ஸோ டோன்ட் வாட்ச் வீடியோஸ் ஆன் மொபைல், ஃபோனில். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபோனே பார்க்காத, ஃபோனை பார்க்காத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் வாட்ச் த மொபைல், டோன்ட் வாட்ச் த மொபைல் அப்படின்னா ஃபோன் பார்க்காத. ஸோ இதுவே ஃபோனை பயன்படுத்தாத, ஃபோனை பயன்படுத்தாத, ஃபோனை உபயோகப்படுத்தாத அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் யூஸ் த மொபைல், டோன்ட் யூஸ் த மொபைல், யூஸ் அப்படின்னா பயன்படுத்துறது, உபயோகப்படுத்துறது. ஸோ டோன்ட் யூஸ் த மொபைல் அப்படின்னா ஃபோனை யூஸ் பண்ணாத. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். வேகமாக பண்ணு, வேகமாக பண்ணு, ஃபாஸ்ட்டாக பண்ணு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டூ இட் குவிக்லி, டூ இட் குவிக்லி, குவிக்லி அப்படின்னா வேகமாக, டூ இட் குவிக்லி, ஆர் வி கேன் சே டூ இட் ஃபாஸ்ட், டூ இட் ஃபாஸ்ட், ஃபாஸ்ட்னாலும் வேகமாக தான். ஸோ இங்கே குவிக்லின்னு சொன்னோம், அதனால இங்கே ஃபாஸ்ட்லின்னு சொல்லணும் அப்படின்னா தட் இஸ் ராங், ஃபாஸ்ட்லி வராது, ஃபாஸ்ட் தான் வரும், டூ இட் ஃபாஸ்ட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். என்னோட கையை பிடிச்சிக்க, என்னோட கையை பிடிச்சிக்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஹோல்ட் மை ஹேண்ட்ஸ், ஹோல்ட் மை ஹேண்ட்ஸ், என்னோட கையை பிடிச்சிக்க, ஹோல்ட் மை ஹேண்ட்ஸ். ஓகேவா? ஹோல்ட் அப்படின்னா பிடிச்சிக்கிறது, என்னோட கையை, மை ஹேண்ட்ஸ், ஹோல்ட் மை ஹேண்ட்ஸ் அப்படின்னா என்னோட கையை பிடிச்சிக்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். குழி, குழி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டேக் அ பேத், டேக் அ பேத், பேத் அப்படின்னா குளிக்கிறது. ஸோ டேக் அ பேத் அப்படின்னா குழி, ஆர் வி கேன் சே டேக் அ ஷவர், டேக் அ ஷவர் அப்படின்னாலும் குழி தான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். பாய போடு, பாய போடு, தூங்குறதுக்கு முன்னாடி பாய போடு, உன்னோட பெட்டை அரேஞ்ச் பண்ணு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? உன்னோட பெட்டை போய் அரேஞ்ச் பண்ணு, பில்லோலாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? மேக் யோர் பெட்,
மேக் யோர் பெட் அப்படின்னா பெட் அரேஞ்ச் பண்ணு. மேக் யோர் பெட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். கிட்ட உட்காந்து டிவி பார்க்காத. கிட்ட உட்காந்து டிவி பார்க்காத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் வாட்ச் டிவி க்ளோஸ்லி. டோன்ட் வாட்ச் டிவி க்ளோஸ்லி. க்ளோஸ்லி அப்படின்னா கிட்ட உட்காந்து பார்க்குறது. டோன்ட் வாட்ச் டிவி அப்படின்னா டிவி பார்க்காத. கிட்ட உட்காந்து டிவி பார்க்காத. டோன்ட் வாட்ச் டிவி க்ளோஸ்லி. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஒழுங்காக ட்ரெஸ்ஸை போடு. ட்ரெஸ்ஸை ஒழுங்காக போடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ட்ரெஸ் ப்ராப்பர்லி. ட்ரெஸ் ப்ராப்பர்லி அப்படின்னா ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணு. ட்ரெஸ் ப்ராப்பர்லி. இதுவே ட்ரெஸ்ஸை ஒழுங்காக போடு அப்படின்னா வேர் த ட்ரெஸ் ப்ராப்பர்லி. வேர் த ட்ரெஸ் ப்ராப்பர்லி அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இதுவே ஒழுங்காக உட்காரு. ஒழுங்காக உட்காரு அப்படின்னு சொல்லணும்னா சிட் ப்ராப்பர்லி. ஒழுங்காக சரியாக உட்காரு. ஓகேவா? ஸோ சிட் ப்ராப்பர்லி. இதுவே சரியாக நில்லு, கரெக்டாக நில்லு, ஒழுங்காக நில்லு அப்படின்னு சொல்லணும்னா ஸ்டாண்ட் ப்ராப்பர்லி. ஓகேவா? ஸோ இதுவே சரியாக சாப்பிடு, ஒழுங்காக சாப்பிடு, கரெக்டாக சாப்பிடு அப்படின்றத எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு எல்லோரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உன்னோட மூக்கத்தோட. உன்னோட மூக்கத்தோட அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? வைப் யோர் நோஸ். வைப் யோர் நோஸ். வைப் அப்படின்னா துடைக்கிறது. யோர் நோஸ் அப்படின்னா உன்னோட மூக்கை. உன்னோட மூக்கத்தோட. வைப் யோர் நோஸ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உன்னோட முகத்தத்தோட. உன்னோட முகத்தத்தோட அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? வைப் யோர் ஃபேஸ். வைப் யோர் ஃபேஸ் அப்படின்னா உன்னோட முகத்தத்தோட. வைப் அப்படின்னா துடைக்கிறது. வைப் யோர் ஃபேஸ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அது மாதிரி ஓடாத. நேற்று ஓடுனில அது மாதிரி ஓடக்கூடாது அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் ரன் லைக் தட். டோன்ட் ரன் லைக் தட். ரன் அப்படின்னா ஓடுறது. டோன்ட் ரன் அப்படின்னா ஓடாத. லைக் தட் அது மாதிரி. அது மாதிரி ஓடாத. டோன்ட் ரன் லைக் தட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் சொல்கிறத கவனி. நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? லிசன் டு மீ. லிசன் டு மீ. லிசன் அப்படின்னா கவனிக்கிறது, கேளு. லிசன் டு மீ. நான் சொல்கிறத என்ன கவனி, என்ன கேளு. லிசன் டு மீ. இதுவே அப்பா சொல்கிறத கேளு அப்படின்னா லிசன் டு யுவர் டேட். இதுவே தாத்தா சொல்கிறத கேளு அப்படின்னா லிசன் டு யுவர் கிராண்ட் ஃபாதர். ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். கை கழுவு. கையை கழுவு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சாப்பிட்றதுக்கு முன்னாடி கை கழுவணும் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ கையை கழுவு அப்படிங்கிறத இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ். வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ். வாஷ் அப்படின்னா கழுவு. யுவர் ஹேண்ட்ஸ் உன்னோட கையை கழுவு. வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ். ஸோ இதுவே சாப்பிட்றதுக்கு முன்னாடி கையை கழுவணும். சாப்பிட்றதுக்கு முன்னாடியே நீ கையை கழுவணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You should wash your hands before eating. You should wash your hands before eating. You should wash அப்படின்னா நீ வாஷ் பண்ணணும், நீ கழுவணும். Your hands உன்னோட கையை. Before eating அப்படின்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி. சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீ உன்னோட கையை கழுவணும். You should wash your hands before eating. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். பொறுமையாக சாப்பிடு. பொறுமையாக சாப்பிடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஈட் ஸ்லோலி. ஈட் ஸ்லோலி அப்படின்னா பொறுமையாக சாப்பிடு. ஈட் ஸ்லோலி. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ என்ன பண்ணுன. நீ என்ன பண்ணுன அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? வாட் டிட் யூ டூ. வாட் டிட் யூ டூ அப்படின்னா நீ என்ன பண்ணுன. வாட் டிட் யூ டூ. வாட் டிட் யூ டூ அப்படின்னா நீ என்ன பண்ணுன. ஓகேவா? ஸோ இதுவே நீ என்ன பண்ணியிருக்க, நீ என்ன பண்ணி வச்சுருக்க, என்ன பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி கேட்கணும்னா வாட் ஹாவ் யூ டன். வாட் ஹாவ் யூ டன் அப்படின்னு நீ என்ன பண்ணியிருக்க. வாட் ஹாவ் யூ டன். ஓகேவா? ஸோ நீ ஏன் அதை பண்ணுன, நீ ஏன் இதை பண்ணுன, நீ ஏன் அதை பண்ணுன. ஓகேவா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? வை டிட் யூ டூ தேட். வை டிட் யூ டூ தேட். நீ ஏன் அதை பண்ணுன. வை டிட் யூ டூ தேட். வை டிட் யூ டூ அப்படின்னா நீ ஏன் பண்ணுன தேட் அதை. ஸோ இதுவே நீ ஏன் இதை பண்ணுன அப்படின்னு சொல்லி கேட்கணும்னா வை டிட் யூ டூ இட். வை டிட் யூ டூ இட் அப்படின்னா நீ ஏன் இதை பண்ணுன. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ எங்கே போகிற. நீ எங்கே போகிற. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? வேர் ஆர் யூ கோயிங். வேர் ஆர் யூ கோயிங். ஓகேவா? ஸோ இதுவே நீ எங்கே போன. நீ எங்கே
போன அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்? வேர் டிட் யூ கோ? வேர் டிட் யூ கோ அப்படின்னா நீ எங்கே போன. இதுவே நீ எங்கே போவ, நீ எங்கே போவ, இதை இங்கிலீஷில் எப்படி கேட்கலான்னு எல்லோரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.